பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 35 4வது வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். பாருங்க, இந்த வசனத்தில் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க, பயப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கு இருதயத்தில் ஒரே பதட்டம், பயம், இப்படி கலக்கிறக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலைகள் நிமித்தம் நம்முடைய இருதயம் எப்படி பதறலாம், கலங்கி போயிருக்கலாம், பயம் நம்மை சூழ்ந்திருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மகளே மகனே, பயப்படாத, நீ பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே வாழ்க்கையில் நம் தனிமையாக இல்லை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட தான் பயணிக்கிறார். மனுஷங்கள் விலகி போகலாம், உறவுகள் விலகி போகலாம், நான் நம்பியிருக்கிற செல்வங்கள் செல்வாக்குகள் விலகி போகலாம், ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் பயப்படாத, தைரியமாக இரு. கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியாயிரு. கர்த்தர் உன்னை அழகாய் அற்புதமாய் நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காய் சோதரப்பா, அந்த நாள் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் துடிக்கிறோம். கரம் இறங்கட்டும் அப்பா. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கு மனம் பதறி போய் நிலையில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவர் அவர்களை திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. வல்லமை இறங்கட்டும், கரம் இறங்கட்டும். நாளில் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த இடத்தை ஜெபிக்கிற சில அன்பு காய்மை துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.